வெல்கம் டு ப்ளூ மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ரிங், இன்டெக்ரல் டொமைன் அண்டு ஃபீல்டில் இருக்கக்கூடிய சம் இம்பார்ட்டன்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் பை இஸ் எ prime element in Euclidean ring R and pi divided by AB where A, B belongs to R, then இங்கே வந்து நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஃபஸ்ட்டு ஏ தான் நம்மளுக்கு இதுவாக இருக்கும். அதாவது என்ன மீனிங்னா, எய்தர் ஏ டிவைட்ஸ் பை ஆர் பி டிவைட்ஸ் பை. அதை டிவைட் பண்ணுறப்ப நம்பர் ஆஃப் டைம்ஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த டைம்ஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இன்ட்டில் போட்டிருக்காங்க, இன்ட்டு பி. இது ரெண்டும் நம்மளுக்கு வராது, ஏன்னா எய்தர் திஸ் ஆர் தட்டுன்னு தான் வரும். ஸோ தட் பி தான் நம்மளுக்கு கரெக்டு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரிசல்ட் ஒன்று இருக்குது. An element P of a commutative ring is said to be prime if it is not 0 or a unit, and whenever a P divides AB for some A and B in R, then P divides A or P divides B. ஸோ இதுதான் நம்மளுக்கு அதுக்கான நோட்டேஷன். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, அதில் ஒரு சின்ன டிகிரியை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தோம்னா, இஃப் f of x and g of x are two polynomials, then இந்த 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிகிரி f of x and g of x ப்ராடக்ட் பண்ணிட்டு அதுக்கு டிகிரி கண்டுபிடிக்கணும். லெஸ் than or equal to டிகிரி ஆஃப் f of x, g of x, which one is bigger, அதை எடுத்துப்பாங்க. b பார்த்தீங்கன்னா, b தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷன். எப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராடக்ட் ஆஃப் 2 polynomial டிகிரி must be greater than or equal to மினிமம் ஆர் மேக்ஸிமம் ஆஃப் தீஸ் டூவில் வந்து நம்மளுக்கு இது கம்மியாக தான் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்டு. இப்போ 2 பாலினாமியல் எடுத்துக்கலாம். இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு எடுத்துங்க, ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துங்க. ஸோ டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? ஹையஸ்ட் டிகிரி வந்து 2, டிகிரி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னா 1. ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2xன்னு வருது. ஸோ இதுக்கு ஹையஸ்ட் டிகிரி வந்து 3. சரிங்களா? அப்போ டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸுக்கு வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ 3 தான் நம்மளுக்கு 2 வரைக்கும் பிக்காக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆப்ஷன். அடுத்து தேர்டு பார்த்தோம்னா, இதுவும் ஒரு பாலினாமியல் தான் நம்மளுக்கு. இஃப் எ பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் a0 ப்ளஸ் a1 எக்ஸ் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் an x வேர் ஏஎஸ் ஆர் இன்டீஜர்ஸ், தென் கண்டென்ட்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக கண்டென்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதை கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் இந்த a0 a1 a-னுக்கு வருது இல்லையா, அந்த நம்பருக்கு பேர் தான் நம்மளுக்கு கண்டென்ட். அந்த கண்டென்ட் ஒன்றா இருந்தால் ப்ரிமிட்டிவ். அந்த கண்டென்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி வேல்யூஸ் வந்துச்சுன்னா அது கண்டென்ட்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்பிளேஷன் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். லெட் ஆர் பி a யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்தாச்சு. be any two non-zero polynomial in R of x, then content of f of x into GCD of a0 a1 or to an. Next our statement, if R is a commutative ring with unit element அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, every prime ideal is a prime ideal. அது வராது. every prime ideal is a maximal ideal வரும். இதில் R commutative ring with unit element. So B is a right option. நெக்ஸ்ட் ஒரு ஜீரோ டிவைசர். அதாவது ஜீரோ டிவைசர் தான், பட் வித்தவுட் ஜீரோ டிவைசர்ன்றாங்க. A ring R, with respect to plus, dot is said to have a ring without zero divisor. வித்தவுட் ஜீரோ டிவைசருக்கு என்ன மீனிங் பார்த்தோம்னா, ஜீரோ டிவைசர்னால் 2 நான் ஜீரோ நம்பர் எடுத்து ப்ராடக்ட் பண்ணால் அது ஜீரோ டிவைசர். ஸோ அதுக்கு ஆப்போசிட் தான் நம்மளுக்கு வித்தவுட் ஜீரோ டிவைசர். அப்போ நார்மலாக எனி ஒன் ஆஃப் தெம் ஜீரோவாக இருந்தாலும் போதும், இல்லைனா ரெண்டுமே ஜீரோவாக இருக்கலாம். கரெக்டாக? ஸோ ஜீரோ டிவைசருக்கு டெஃபினேஷன் என்ன பார்த்தோம்? 2 நான் ஜீரோ நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் ஜீரோ ஆகும். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்மளுக்கு வரணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி பாருங்கள். ஏபி ஜீரோனா ஏ ஜீரோவாக இருக்கலாம், பி ஜீரோவாக இருக்கலாம், இல்லைனா ரெண்டுமே ஜீரோவாக இருக்கலாம். ஸோ தட் சி இஸ் அ ரைட் ஆப்ஷன். அப்போ ஜீரோ டிவைசருக்கு டெஃபினேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அதை இது பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 6th ஒரு நல்ல கொஸ்டின்.
F is a field, F is an integral domain. சரிங்களா? So any field is an integral domain. A finite integral domain is a field னு வரும். So that if and only if வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு இதில் பர்ஃபெக்ட். ஏன்னா எனி ஃபீல்டு இஸ் a integral domain. Finite integral domain is a ஃபீல்டுன்னு வரும். ஞாபகம் வச்சுங்க. அதனால் if and only if வராது. only A implies B மட்டும் தான். ஸோ ஆப்ஷன் பி A is the right. இன்னொரு கம்யூட்டேட்டிவ் டிவிஷன் ரிங் இஸ் ஏ ஃபீல்டு. சரிங்களா? கம்யூட்டேட்டிவ் டிவிஷன் ரிங் இஸ் ஏ ஃபீல்டு. A commutative division ring is a next 8th question பார்த்தோம்னா a commutative division ring is a finite integral domain 0 ring none of this. commutative division ring வந்து finite integral domain எப்படி வரும்னு பார்த்தா commutative division ring போன क्वेश्चनல என்ன பார்த்தோம் field ன்னு பார்த்தோம். any field is an integral domain. அது finite integral domain. இதில் இருக்கிற ஆப்ஷனில் பெஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வந்து finite integral domain இதில் இது பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ நம்மளுக்கு இதில் கரெக்டு. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா if integral domain L is of finite characteristics. ஸோ finite characteristics அப்படின்னு சொல்லிட்டு என்ன வரும்னா ஒன்று ஃபைனைட்டாக இருக்கும் இல்லைனா இன்ஃபைனைட்டாக இருக்கும். ஒன்லி ஃபைனைட் வராது, ஒன்லி இன்ஃபைனைட் வராது, நன் ஆஃப் திஸ் வராது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆப்ஷன். 10th பார்த்தோம்னா எவ்ரி ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்ரி ஃபைனைட் டொமைன் இன்டெக்ரேஷன் என்ன வரும்னா ஆஃப் ஏ ஃபைனைட் கேரக்டரிஸ்டிக். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு இதில் பர்ஃபெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து ரிங்கில் வருது நம்மளுக்கு. இஃப் யூ இஸ் அன் ஐடியல் ஆஃப் ரிங் ஆர் தென் வாட் அபவுட்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக யூ வந்து ஐடியல் ரிங் ஆஃப் ஆர். அப்போ ஆர் தான் பெருசு, நம்மளுக்கு யூ சின்னது. அப்போ ஆர் பை யூ இஸ் ஏ ரிங். சரிங்களா? ஸோ ஆர் பை யூ இஸ் ஏ ரிங் தான் நம்மளுக்கு இதில் பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 12th கொஸ்டின் பார்த்தோம்னா இது ஒரு இம்ப்ளைஸ் தான். ஒரு டெஃபினேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க. இஃப் ஆர் இஸ் அ ரிங் U is not equal to பையாக இருக்கணும். contained in R is an ideal of R. ஸோ ஐடியல்னால் நம்மளுக்கு லெஃப்ட் ஐடியல் ரைட் ஐடியல் ரெண்டுமே வரும். ஃபஸ்ட்டு U வந்து சப் குரூப் ஆஃப் R அண்டர் அடிஷனில் வந்துடணும். பி கண்டிஷன் வந்து ஃபார் எவ்ரி U belongs to U and R belongs to Rனா URும் RUவும் Uவில் இருக்கணும். ஆக்சுவலாக இந்த டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா போத் ஏவும் பியும் ட்ரூ தான். ஐடியலுக்கான டெஃபினேஷனாக இப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் பி தான் நம்மளுக்கு இதில் ரைட் ஆப்ஷன். பிசிடிலாம் வராது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13ல் an integral monic polynomial is a. ஸோ இன்டெக்ரல் மோனிக் பாலினாமியல் இஸ் a அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா ஆக்சுவலாக அந்த இன்டிஜர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, A0 ஏன்னு அதுக்கு அதில் வந்து நமக்கு கண்டென்ட் அதாவது இது எடுக்கிறோம், ஜிசிடி எடுக்கிறோம். சரிங்களா? ஜிசிடி எடுத்தோம்னா அதுக்கு என்ன வரும்னா 1 மட்டும்தான் நமக்கு வரும். ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் சி தான் வரும். எப்படி வருதுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த ஃபங்க்ஷன் எடுத்தாச்சு, நான் 0 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அது மோனிக் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் தோஸ் இன்டிஜர்ஸ் 1 வந்துச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு. ஸோ அப்போ லோவஸ்ட் கோஆப்ஷன் வராது. ஆக்சுவலாக அதிகபட்சம் இது வித்து. ஸோ நமக்கு இதில் சி தான் வந்து ரைட் ஆப்ஷன். புரியுதுங்களா? சி இஸ் த ரைட் ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா 14th இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இஃப் ஆர் இஸ் ஏ கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலிமெண்ட், எம்மை வந்து மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆர் பை எம் தான் நம்மளுக்கு வரும் இதில். சரிங்களா? அங்கே ஆர் பை யூன்னு பார்த்தோன்னே அதே கான்செப்ட் தான். இங்கே ஆர் பை எம் இஸ் ஏ ஃபீல்டுன்னு வரும். அது இதெல்லாம் வராது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஜிசிடி ஆஃப் A0 A1 AN வருது இல்லையா, அது 1 வரணும். ப்ரைமரி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ப்ரைமரினா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ ப்ரிமிட்டிவ்ன்றது நம்மளுக்கு
ஆப்ஷன் பி தான் நமக்கு இதில் வெரி ரைட் ஆப்ஷன். இன்னொன்று அடுத்த கொஸ்டின் 16 பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டெஃபினேஷன். த ரிங் ஆஃப் பாலினாமியல் ஓவர் எ ஃபீல்ட் இஸ். ஸோ ரிங் ஆஃப் பாலினாமியல் ஓவர் எ ஃபீல்ட் இஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும்னா, இது ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் டெஃபினேஷனை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் எ வெரி பர்ஃபெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 17 பார்த்தோம்னா ரெண்டு இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க. A1 இன்வெர்ஸ் அண்ட் A2 இன்வெர்ஸ் ஆர் டூ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் நான் ஜீரோ எலிமெண்ட் A இன் எ ஃபீல்டு. ஸோ இன்வெர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரூப்பில் எடுங்க, ரிங்கில் எடுங்க, வாட் எவர் எங்கே எடுத்தாலுமே அந்த இன்வெர்ஸஸ் எப்படி இருக்கும், மோர் தென் ஒன்று இருக்காது. அப்படி வந்தாலும் யூனிக்காக இருக்கும். ஸோ பி இஸ் எ ரைட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து 18th பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னென்னா f(x) வந்து இன்டெக்ரல், தட் இஸ் இன்டெக்ரல் டொமைனு. f(x) யூக்ளிடியன் ரிங்கு, f(x) பிரின்சிபல் ஐடியல் ரிங்கு, f(x) நாட் எ குரூப்னு வராது, ஆல்சோ குரூப் தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆப்ஷன். அடுத்து 19 இது பார்த்தோம்னா எ ஃபீல்டு ஹேவிங் நோ ப்ராப்பர் சப்ஃபீல்டு இஸ் ப்ரைம் ஃபீல்டு தான் இதுக்கான ஆப்ஷன். எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ நோ மோர் எக்ஸ்ப்ளனேஷன். பார்த்துங்க. எ ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் இஸ் ஆல்சோ எ ஃபீல்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது எனி ஃபீல்டு இஸ் எ இன்டெக்ரல் டொமைன், பட் ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் இஸ் எ ஃபீல்டு. ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதில் 20th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக பார்த்துங்க. எ ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் இஸ் எ ஃபீல்டுன்னு வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 20th. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அது முடிஞ்ச வரைக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் பார்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். நீங்கள் அதை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதங்க மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.